வணக்கம். ஓம் லோமுத்திர சமேத அகத்தி சயனம மீனாட்சி சமேத சொக்கநாதாய நம. வராகி அம்மன் பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ வராகி அம்மன் எப்படி வந்தாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன விளக்கம். அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு சிறு விளக்கம் என்ன அப்படின்னா, துர்கா அம்மா ஒரு ரத்த பீஜன்னு சொல்லிட்டு ஒரு அகங்காரனை போரிட்டு வதம் செய்கிறதுக்காக அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க, போர் செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி போர் செய்யும் பொழுது ஒரு 7 சப்த கன்னியர்களை துர்கம்மா படைக்கிறாங்க. அந்த 7 சப்த கன்னியரில் ஒருத்தவங்க தான் வராகி அம்மன். ஸோ இந்த 7 சப்த கன்னியர்களை படைச்சி அவங்க அந்த போரில் வெற்றி பெற்றுட்டாங்க. ரத்த பீஜனை வதம் செய்து விட்டாங்க. ரெண்டாவது பெருமாள் வராக அவதாரம் எடுத்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு துணையாக லக்ஷ்மி அம்மா தான் வராகி அம்மன் அந்த அவதாரம் எடுக்கிறாங்க. ஸோ வராகி அம்மன் வந்ததுக்கான ஒரு விஷயங்களில் இது ஒரு சிறு விளக்கம். திருச்சிற்றம்பலம்.